வழக்கெல்லாம் கல்வி விசுவாசம் வரும். அந்த குரல் வந்தா தமிழகம் அப்படி சமூக காவல்துறை அனைத்து அதிகாரிகளும் 10 ரூபாய் இவருடைய சமூகத்துக்கு 8 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. ஒரு சீட் போட்டா 8 லட்சம் சட்ட பயிற்சி பல்வேறு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஆனால் பாடல் செல்வார்கள் பல்வேறு மாணவர்கள் பல்வேறு சட்ட விஷயங்களை போராடி இருக்கிறார். ஆசிரியர் வேலைக்கு எப்ப பார்த்தாலும் மிகச்சிறந்த காலப்போராளி மரியாதை தலைவர் எல்லா தலைவர் பள்ளிக்கூடம் சின்ன விஷயங்களை யாரெல்லாம் கொண்டு பள்ளிக்கூடம் நண்பர் சிறப்பு ஆலோசனை விழிப்புணர்வு கொடுத்தனுடைய சிறப்பு அழைப்பாளர் மூத்த வழக்கறிஞர் ஐயா பொன்முடி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி வகுப்பில் பங்கேற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, ஆளுமிக்க எம்எல்ஏக்களே, அதிகாரமிக்க எம்பிகளே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் சார்ந்தக்கூடிய 10 ரூபாய் சார்பிலே வரவேற்கிறேன். 5 நிமிஷம் முடிச்சாரன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துல என்ன அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமோ அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சட்டமன்றத்தில் என்ன அதிகாரம் இருக்கின்றதோ அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு அமைச்சருக்கு, மத்திய அமைச்சருக்கு, மாநில அமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றதோ அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. இந்திய குடிமகன் என்கிற ஒரே ஒரு தகுதி, வெறும் ஒரு 10 ரூபாய் காசு, ஒரு வெள்ளை பேப்பர் இருந்தா போதும். ஒரு எம்பி, எம்எல்ஏ, மந்திரிக்கான அதிகாரத்தை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சட்டம் தகவல் அறிவு உரிமை சட்டம். தம்பி சரவணமூர்த்தி பேசவும் சொன்னார், தோத்துக்கிட்டே இருக்கிறோம், எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு. வாழ்க்கை முழுசு பிரச்சனை தான் சரவணமூர்த்தி. பிரச்சனை வேணாம்னுச்சுன்னா நேரா போக ஜீவ சமாதி ஆகிடும். போராட்டமே வாழ்க்கையாகி போனாலும் போராட்டத்தை தவிர வேற பாதுகாப்பே கிடையாது. சாதாரண மனுஷன் ஜெயிக்கிட்டே சொல்றீங்க. இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு சாதாரண ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்ச பையன் அரசு மருத்துவமனையில காசு வாங்காம ஜிபேயோட தான் பணம் கட்டணும் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு, பரிசோதனைக்கு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுசும் ஒரு சட்டம் இருக்கிறது. வெறும் குறைவா படிச்ச பையன் இதுக்கு புகார் கொடுத்தான். இன்றைக்கு அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது, இனிமேல் ஜிபே மூலமா பணம் கட்டது மட்டும் இல்ல, காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். படிக்காத மனிதன், ஜிபே இல்லாத மனிதன், மொபைல் இல்லாத மனிதன் அரசு மருத்துவ சிகிச்சை எடுக்கின்ற பொழுது பணம் கட்டா வாங்கிக்கணும்னு ஒரு சாமானிய மனிதனுடைய மனுவுக்கு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கின்றது. எப்படி ஒரு சாதாரண மனுஷால் ஜெயிக்க முடியுதுன்னா, அவர் அடிக்க வேண்டிய இடத்தில் அடிக்கின்றார், அதை பேப்பரால் அடிக்கின்றார், சட்டத்தால் அடிக்கின்றார். அந்த சட்ட ஆயுதம் உங்கள் கையிலே இருக்கின்றது. மிகப்பெரிய அதிகாரம் இந்திய அரசியல் சட்டம் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய சட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. மூத்தவர்களுக்கு இந்த பொன்முடி அவர்கள் மரியாதைக்குரியவர். ஒரு நாள் கூட நீதிமன்றத்தில் நீதிபதியை பார்த்து கும்பிடாத மாமனிதன். கோர்ட்ல போய்ப்பாங்க, நிறைய வீட்டு ஜட்ஜு பார்த்து கும்பிடுவாங்க. ஒரு சிலர் ஆன்மீக வழக்கங்கள் இருக்காங்க, நீதிமன்றத்தில் போவாங்க, வணக்கம் வைப்பாங்க. நீதிபதியை பார்த்து வணக்கம் வைக்க மாட்டாங்க, நீதி தேவதைக்கு வணக்கம் வைப்பார்கள். அந்த நீதி தேவதைக்கு வணக்கம் வைக்கக்கூடிய வழக்கங்கள் அதிகமாக பிடிமான் சேலம் ஆதிநாராயண செட்டியார் ஒரு வழக்கறிஞர். இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்த மனிதர். சேலம் மாவட்டத்தில், தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறைன்னு ஒண்ணு இருக்குன்னா ஆதிநாராயண செட்டியார் வழக்கறிஞர் போட்ட விதை இன்றைக்கு கூட்டுறவு சங்கம் இந்த மண்டலத்தில் வலிமையாக இருக்கின்றது. ராசிபுரம் RCMS ஒவ்வொரு கல்லும் ஆதிநாராயண செட்டியார் என்கிற வழக்கறிஞர் பார்த்து கட்டிய கட்டிடம். இது மட்டுமல்ல, வாவு சிதம்பரம் பிள்ளை செக்கிழுத்த சம்மர் அவருடைய வழக்கு ரத்தம் கண்ணீரிலே வரும். அவருடைய வழக்கை படிக்கிற பொழுது அவர் பட்ட கஷ்டங்களை பார்க்கின்ற பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கேட்டு கப்பல் விட்ட மாமனிதன், மிகப்பெரிய வழக்கறிஞர், இரட்டை ஆளுநர் கொடுக்கிறாங்க. அந்த வழக்கை நடத்தியது யார் தெரியுமா? சேலம் மண்ணிலிருந்து ராஜாஜி என்கிற வழக்கறிஞர். ஆதிநாராயண செட்டியார் இளம் வழக்கறிஞர் ஒவ்வொரு வாய்தாவும் போறார். இந்த மண்ணுடைய சேலத்துடைய முதல் நகர்மன்ற தலைவர் டாக்டர் வரதராஜ நாயுடு அந்த வழக்கை நடத்துவதற்கு இங்கு ஒவ்வொரு வாய்தாவும் போயிருக்கார். அப்படிப்பட்ட தியாகிகள், வீரமிக்க தியாகிகள், விவேகமிக்க தியாகிகள், அறிவார்ந்த தியாகிகள், வழக்கறிஞராக பணியாற்றிய மண் உங்களுடைய மண், சமூக பணியாற்றிய மண் உங்களுடைய மண். இந்த இடத்துல சாமானிய மனிதன் ஜெயிக்க முடியாது சொல்லாதீங்க. இவரெல்லாம் சாமானிய மனிதனாக சாதித்து காட்டியவர்கள், சாதித்து காட்டியவர்கள். இன்றைக்கு நாங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு சின்ன அமைப்பு வச்சிருக்கிறோம். எளிய மனிதர்கள், 5ஆம் கிளாஸ் படிச்சவங்க, 8வது படிச்சவர், 6வது படிச்சவர், கை நாட்டு, இவரால் மிகப்பெரிய சாதிக்க முடிகிறது.
ஒரு சாதாரண கை நாட்டு ஜனாதிபதியை பார்த்து கேள்வி கேட்கின்றார், கவர்னரை பார்த்து கேள்வி கேட்கின்றார். கவர்னர் ஊட்டிக்கு போயிருக்கிறேன், எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு செலவு பண்ண, கூட யார் வந்தாங்க, எத்தனை நாள் தங்கின, என்ன பண்ண? வெறும் 8ஆம் கிளாஸ் படிச்ச காந்திவாதி ரமேஷ் இதை கேள்வி கேட்கின்றார். ஒரு கல்லூரி மாணவன் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறான், ரோமன் சாட்டு திருப்பத்தூரை சேர்ந்த மாணவன் கவர்னர் மலையில் போய் இந்த விவரங்களை ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்கின்றார், பார்வையிடவில்லை, ஆய்வு செய்கின்றார். தோழர்களே, நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. முதலமைச்சர் ஜனாதிபதி மாளிகையில போயிட்டு ஆய்வு பண்ணோம், கவர்னர் மலையை போய் ஆய்வு பண்ண சொன்னா என்ன நடக்கும்? அதையே காலி பண்ணிடுவான். ஆனால் உங்களால் ஜனாதிபதியை ஆய்வு செய்ய முடியும், முதலமைச்சரை ஆய்வு செய்ய முடியும், கவர்னரை ஆய்வு செய்ய முடியும், பாராளுமன்றத்தை ஆய்வு செய்ய முடியும், நீதிமன்றத்தை கேள்வி கேட்க முடியும். கிராம நிர்வாகம், மாநகராட்சி, நம்ம கிட்ட யார் யாரெல்லாம் கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டாரோ அத்தனை பேரையும் நீங்கள் கேள்வி கேட்க முடியும். அதற்கு தேவை வெறும் 10 ரூபாய் ஸ்டாம்பு, வெறும் 10 ரூபாய் காசு, ஒரு வெள்ளை பேப்பர், தகவல் பயன்படுத்தி கேள்வி கேட்டா பதில் சொல்லி ஆகணும். அதை விட்டுட்டு இவ்வளவு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சரவணகுமார் போய், சரவணமூர்த்தி போய் ஓமலூர் தாலுகா சொல்ல, ஐயா நான் மனு கொடுத்தேன், என்னாச்சு? ஏன் அப்படி போய் கெஞ்சற? நீ யாரு? இந்திய குடிமகன், அவனுக்கு சம்பளம் கொடுக்குது, அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி. நாம எப்படி கேட்கணும்? ஒரு பேப்பர் எடுக்கணும், பேனா எடுக்கணும். மிஸ்டர் தாசில்தார், ஓமலூர் தாசில்தார், நான் கொடுத்த பிரச்சனை என்னாச்சு? 5 நாள் ஒப்புவிச்சுட்டு தரணும், கொடுத்தியா? கொடுக்கல, ஒழுக்கம் கிட்ட மெமோ வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு உரிமையா கேள்வி கேட்டா அவனுக்கு பயம் வரும். மெமோ அடி வைத்து எரிக்கும். அந்த கேள்வியை நீங்க கேட்கறது விட்டுட்டு போய் அம்மா தாயே பிச்சை போடுங்க, கிடைக்காது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கிடைக்கும். தட்டணும். பகத்சிங் இந்தியாவுடைய விடுதலைக்கு போராடினாரு, தூக்கு கயிறு ஏறினாரு. அவருக்கு தெரியுமா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கின்ற நம்பிக்கை? நம்பிக்கை. வீரவாடி கட்டமும் தூக்குமலையில் ஏறினாரு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் தெரியுமா? நம்முடைய மண்ணின் மைந்தன் வீரன் சின்னமலை தூக்குமலை ஏறினா சுதந்திரம் கிடைக்கும் அவருக்கு தெரியுமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும். விதைக்கணும்னு விதைச்சாங்க. அந்த விதை இன்றைக்கு நாம் இங்க மேடை போட்டு பேசுற சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றோம், அனுமதி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கணும் ஒரு தயக்கம். நான் கேள்வி கேட்டா பிரச்சனை வச்சா என்ன பண்ணுது? நல்ல விஷயம், கேள்வி கேட்கறத நிறுத்துங்க. நண்பர்கள் வீட்டு கேள்வி கேளுங்க. மரியாதைக்கு நம்ம அண்ணன் ஜெயம் கூப்பிட்டு சொன்னார், பஸ் ஸ்டாண்ட் நிறைய ஆக்கிரமிப்பிற்கு கேள்வி கேட்கணும், தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னாரு? நீ கேள்வி கேட்பனே பதில் கிடைக்குமே, கடையை ஆக்கிரமிப்பு அகட்டிடுவானே. பஸ் ஸ்டாண்ட் நைட்டு சென்னை நிகழ்ச்சிக்கு போயிட்டு நடுராத்திரி 2 மணிக்கு வந்து இறங்குவேன். அங்க எவனா குடியார பையன் முடிச்சு வைக்கும் போன மாதிரி அவன் சட்டையை முடிச்சு இருப்பானே, 2 அப்போ போயிருவானே போதையில. தேவையற்ற பிரச்சனை வந்தோடனே நீங்க கேட்கக்கூடாதுன்னு உனக்கு 4 நண்பர்களை தரேன். கோயம்புத்தூர்ல ஒரு நண்பர் தரேன், திருநெல்வேலியில இருந்து ஒரு நண்பர் தரேன், கன்னியாகுமரி தரேன், சென்னையில தரேன். அவன் சேலம் பஸ் ஸ்டாண்ட் வாழ்க்கையில வரவே மாட்டான். அவனை விட்டு கேள்வி கேளு, விடை கிடைக்கும், பாதிப்பு கிடைக்காது. பண்ட மாட்டு அவன் பிரச்சனையை நீங்க கையில் எடுங்க. உன்னை வந்து எவனை சாப்பிட்டு தொட்டுருவான், அவ்வளவுதான். உதவுடுமா நம்ம கேட்க வேணாம், நண்பர் விட்டு கேட்டுருவோம். உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் வேணும்? 8 லட்சம் பேர் எங்க கூட இருக்காங்க, பிரிச்சு மேஞ்சரலாம். திருநெல்வேலியோட வழக்கறிஞர் பாஸ்கர் சமூகரோட மாற்றுத்திறனாளி நகரமன்றத்துல போய் கேள்வி கேட்ற, நகராட்சியில போய் கேள்வி கேட்ற, என் ஊர்ல ரோடு போட்ட சரியில்லை, நல்லா ரோடு போடியான்னு கேட்கறதுக்கு போய் மனு கொடுக்குறாரு. அடிச்சிட்டாங்க, மாற்றுத்திறனாளி அடிச்சிட்டாங்க, வழக்கறிஞர் அடிச்சிட்டாங்க. அவர் நொந்து போய் வர்றாரு, வழக்கறிஞர் அப்படிங்கிற உரிமையோடு அந்த மண்ணுடைய மைந்தன் எண்ணத்தோடு தைரியத்தோடு போய் மனு கொடுத்தவர் அடிச்சிட்டாங்க. எனக்கு போன் பண்றாரு, என்ன செய்யலாம் கேட்டாங்க. அமைதி அவருக்கு 2 நாள் வச்சு பேசலாம்னு சொன்னோம். அந்த நகராட்சிக்கு தமிழ்நாடு முழுசும் சமூக ஆர்வலர்கள், ஆர்டி ஆர்வலர்கள் ஆர்டி மனு போட்டாங்க. ஒரே ஒரு நகராட்சிக்கு ஒரு வாரத்தில் 3800 ஆர்டிஐ, 3800 தகவல் மனுக்கள், டிஃபரெண்ட் கண்டென்ட், ஒண்ணு கூட ரிப்பீட் ஆகல. 3 ஆண்டுகள் இன்று வரை அந்த திருநெல்வேலி நகராட்சி யாரும் வேலைக்கு போட்டு பயப்படுறாங்க. எந்த அதிகாரி வேலைக்கு போக மாட்டாங்க, யாரு வேலைக்கு பண்ண டிரான்ஸ்பர் வாங்கி ஓடுறாங்க தவிர அந்த ஊருக்கு வேலைக்கு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மால் அதிகாரத்தை கேள்வி கேட்க முடியும். எதற்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நல்ல ரோடு இருந்தாதான் 10 லட்சம் கார் வாங்கியிருக்கேன், 30 லட்சம் கார் வாங்கியிருக்கேன், ஆடி கார் கூட வாங்கியிருக்கீங்க. ரோடு நல்லா இருந்தா தான் அந்த காரை நல்லா பயன்படுத்த முடியும். இந்த கேள்வியை ரோடு போட கூட கேட்கணும். அதை நீங்க கேட்க கூடாது, நண்பர் வீட்டு கேட்கணும், சமூக அக்கறை கொண்ட வீட்டு கேட்கணும். நாம என்ன பண்ணுவோம்? பக்கத்து ஊருக்கு கேட்கணும். இவ்வளவு சின்னதா ஒரு பண்டமாட்டம் பண்ணி இறங்கினோம்னா, ஊழல் ஒழிப்பு என்பது ஒரு சுதந்திர போராட்டம். ஊழல் ஒழிப்பு என்பது ஒரு சுதந்திர போராட்டம். அதிகாரத்தை கேள்வி கேட்பதும் ஒரு சுதந்திர போராட்டம். கேள்வி கேட்காம விட்டா இந்தியா சுடுகாடா மாறிடும். சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி கட்டவழியும் அவளை காப்பாற்ற நாம கேள்வி கேட்கணும். வேற யார் கேட்க முடியும்? அதிகமாக கேள்வி கேட்போம், அதிகமாக கேள்வி கேட்போம். ஆனால் அம்பேத்கர் கொடுத்த அரசியல் சட்டம் நம் கையில இருக்கின்றது. ஐயா பொன்முடி போன்ற அறிவார்ந்த ஆளுமைகள் நம்மோடு இருக்கின்றார்கள். இவரை நாம் அதிக அளவிலே பயன்படுத்த வேண்டும். ஏன் அவரை சொல்றோம்னாக்க, அவர் என்னுடைய மரியாதைக்குரியவர். நான் அவருடைய முகத்தை மறந்து அண்ணன் பூபதி கேட்டேன், சார் பொன்முடி சார் தானே? ஆமா. ஐயோ மன்னிக்கிற மறந்துட்டேன். இவர் ஒரு நாள் கூட நீதிமன்றத்தில் நீதிபதியை பார்த்து கூலை கும்பிடு போடாத வழக்கல்ல.
இப்படிப்பட்ட வழக்கறிஞர் கொடுத்த சேலம் மண். இந்த மண்ல நாம் அதிகமா சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த சட்டம் சாமானிய மனிதனுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு உதாரணம். திருவண்ணூர் திருநின்ற ஊர் தமிழகம் 3800 ஒரே எந்த வேலை செய்ய முடியும் ஆட்சி அது வந்து